Assalamu alaikum everyone and welcome back to our channel. நான் ரோஷன். நான் ஆசிப். இன்னைக்கு தான் வந்து பக்கா துபாய்க்கார மாதிரி எமிராட்டிஸ் இருக்கோம். ரெண்டு பேரும் எஸ்பெஷலி ஆசிப்பா அப்படியே பார்க்க ஒரு அரபி மாதிரியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன இந்த கெட்டப்பு இதெல்லாம் பார்த்தவொடனே பச்சை தண்ணி பத்தி கிச்சன் ஆடுறேன்னு நினைச்சியா? ஷேக்கு கிழிச்சிருவேன் ரெண்டா. ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்னா நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், துபாய் வந்தாலே பக்கத்துல வந்து அபுதாபி போய் அந்த ஷேக் ஜாயத் மாஸ்க் வந்துட்டு எல்லாருமே போவாங்க துபாய் வர்றவங்க. ஏன்னா அங்கே போகிறதா இருந்தால் பக்காவாக கொஞ்சம் நல்லா, ஏன்னா நல்ல ஒரு அழகான ஒரு இடம். ஸோ அங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அந்த இடத்த நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கவர் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணுறோம். போயிட்டு போகிற வழியில் மேபி உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஓகே, பாய். வீடியோட டிஸ்க்ளைமரில் ஷேர் பண்ண மாதிரி இந்த vlog வந்து ஜனவரியில் எடுக்கப்பட்ட ஒரு vlog தான். இப்போ நியூஸில் நம்ம பார்க்குற மாதிரி மிடில் ஈஸ்டில் அந்த வார்னால நிறைய டென்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற மக்களுமே நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அங்கே உள்ள கவர்மெண்ட் இல்லை அங்கே உள்ள லீடர்ஸ் வந்து சுச்சுவேஷனை ரொம்ப காமாக பொறுப்பாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நோன்பு டைம்ல கூட உலகத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்படும் போது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இன்ஷால்லா எல்லாரும் துவா செஞ்சுக்குவோம். எல்லா ஊருக்குமே கூடிய சீக்கிரத்துல வந்து அமைதியும் நிம்மதியும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வார்க்கெல்லாம் ஜஸ்ட் 1.5 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எவ்வளவு ஒரு அழகான மெமரிஸை தந்துச்சுன்னு ஷேர் பண்ணதா இந்த சீரீஸை நாங்க தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது மூலமா உங்களுக்கும் இந்த இஷ்யூஸ் எல்லாம் தாண்டி துபாயோட அழகான விஷயங்கள் சந்தோஷம் கொடுக்கும்னு நம்புறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாங்க வந்து அபுதாபி வந்துட்டோம். துபாய் டு அபுதாபி வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கார் ரைட். அண்ட் டிராபிக் இல்லைன்னா சீக்கிரம் கூட வந்துடலாம். அபுதாபில வந்து ஷேக் ஜாயத் மாஸ்க் போறோம்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம். ஆனா அதை தவிர்த்து நிறையவே இருக்குது அபுதாபில பார்க்க. நிறைய பேர் ஃபெராரி வேர்ல்ட் போவாங்க. ஆனா எங்களுக்கு அதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இந்த எமிரேட்ஸ் பேலஸ் மேண்ட்ரின் ஓரியண்டல் ஹோட்டலுக்கு வந்து நாங்க போலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இது வந்து ஹோட்டல்னு எனக்கு ஆரம்பத்துல தெரியாது. எமிரேட்ஸ் பேலஸ்னு தான் பேர் இருந்துச்சு கூகுள்லயே சரி. அதனால உண்மையிலேயே இது ஒரு பேலஸ் தான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். வெளியில இருந்து பார்க்கும்போதும் சரி, உள்ளக்க போய் பார்க்கும்போதும் சரி, ஒரு உண்மையான லக்ஸரி வைப் தான் கொடுத்துச்சு. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் பேலஸ்குள்ளே இருக்கோம். ஒரு மாதிரியா ஜகதோடியாக இருக்குது பேலஸு. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் அப்படியே ஷாண்டிலியர் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து யார் இவங்களாம் தெரில, ஆனால் இவங்க ஃபோட்டோஸ்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த பேலஸை பில்ட் பண்ண கிட்டத்தட்ட $3 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேர்ல்ட்லேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்ஸ்ல ஒன்று. அது மட்டும் இல்லாம இங்க எந்த அளவுக்கு டெக்கரேஷனுக்கு மெனக்கிட்டு இருக்காங்கன்னா, இங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு ஷாண்டலியர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ஹோட்டல் முழுக்க 1000க்கும் மேலேயே வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஹோட்டல் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த டெசர்ட் மண்ணு கலர் இருக்குல்ல, அதை இன்ஸ்பயரா வச்சுதான் இந்த ஹோட்டல் அமைச்சிருக்காங்க. பரவாயில்ல, உங்கள் சொத்து தானே. காக்கா அம்மா பேசிக்கிறாங்க, இங்கெல்லாம் தங்கினா சொத்தே அழிஞ்சு போயிருமா. அங்கே ஒரு நல்ல ஸ்பாட் இருக்கு, அங்கே போய் காட்டுறேங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, உங்கள் 2 பேரும் எடுக்கிறோம். நீங்கள் 2 பேரும் உட்காருங்க. இந்த இடமே ஒரு மாதிரி வைக்கலாமா தெரியல, தரையில் வைங்க. கண்டிப்பாக ஃபோட்டோ ஓதி ப்ளீஸ். இது ஓகே கைஸ், பாரு, இங்கே இந்த எமிரேட்ஸ் பேலஸுக்குள்ளே இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து மேலே இருந்து பாருங்கள்.
இங்க வந்து கிட்டத்தட்ட 390 ரூம்ஸ்க்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஆனா யூசுவலா வந்து இந்த வேர்ல்ட் லீடர்ஸ்லாம் அபுதாபிக்கு வந்தாங்கன்னா, இங்க தான் தங்குவாங்க. அண்ட் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் கூட சில நேரம் வந்து இந்த ஹோட்டல்ல தான் தங்குவாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஓகே ஓகே கைஸ், மக்களே, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயே வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. என்ன கிறிஸ்மஸ் முடிஞ்சோ அது இன்னும் வச்சுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி கடைசி ஜனவரி மீட் வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வாரம் கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஏன்னா இந்த இடமே மேலே வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இது இந்த இடம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து இந்த பேலஸோட கேஃபே. அதாவது இங்க உள்ள கேஃபே. அண்ட் இங்க வந்து பிரபலமா விற்கப்படுறது பார்த்தீங்கன்னா, கோல்ட் கேப்பச்சினோ, அதாவது எடிபிள் கோல்ட் ஃப்ளேக்ஸ் போட்டு கேப்பச்சினோ இங்க விற்கப்படுமா? ஆனா அந்த பக்கம்லாம் நாங்க போல. எதுக்கு இவ்ளோ? தேவையில்லையே! எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு இந்த இடம். ஆமாம், மடி கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் இதுக்கு பேர் தான் ரஷன் பேலஸ். இல்லை, இதுக்கு பேர் தான் உண்மையான லக்ஸரி. நம்ம தான் போன வீடியோ போட்டோம் லக்ஸரி பேரில் ஒரு இல்லை. ஆமாம், அதாவது அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் அதெல்லாம் லக்ஸரியா அப்படின்னு தான் கேட்பாங்க. இதுதான்டா லக்ஸரி அப்படியே சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கேஃபிடேரியா காமிச்சேன். அது கேஃபிடேரியாவில் சாரி, அது ஏதோ ஒரு மினி பார் மாதிரி காமிச்சேன்ல, அதெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. இன்னும் அந்த பக்கம் ஒரு வியூ ஒன்று இருக்குது. அதாவது அந்த விண்டோலேருந்து பார்த்தா கடல் தெரியுது. வாங்க நான் காட்டுறேன். இப்ப தெரியுதுல்ல, இந்த 1.25 அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பீச் வந்து இந்த ஹோட்டலோட பிரைவேட் பீச் ஏரியா. அதாவது வெளி ஆட்கள் யாரும் இந்த பீச் அக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஹோட்டல்ல தங்குறவங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு பீச் ஏரியா. ஆக்சுவலி இப்போ வந்து உசங்கக்கா சொன்னாப்புல டாய்லெட்டே வந்துட்டு ஏதோ பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு ரன் பண்ண மாதிரி இருக்கான். ஸோ எனக்கு வந்து உள்ளே இப்போ எடுக்க முடியுமா முடியாதான்னு தெரில. நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ எதுவும் பேச முடியாது. ஸோ பார்த்துக்கிறேங்க. ஓகே மக்களே, யாருமே இல்லை. அதனால இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு காமன் ஏரியாவை மட்டும் காட்டுறேன். பாருங்கள். அதாவது கை கழுவிட்டு டிஷ்யூவும் இருக்குது, வச்சு தொடச்சிக்கலாம். டவலும் இருக்குது, தொடச்சிட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ ஸ்வீட்டில் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. இங்கே வந்து எவ்வளோ வந்துட்டு ஒரு நைட்டுக்கு தங்குறதுக்குன்ட்டு. நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ 1476 வெள்ளி, சிங்கப்பூர் டாலர்ஸ். ஸோ இது வந்து ஊர் காசுக்கு வந்து எப்படியும் ஒரு லட்சத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 1 லட்சத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ லக்ஸரி இந்த ஹோட்டல். கண்டிப்பாக பாச்சாலாம் இருக்காதுல்ல. ரோஷனோட பிரச்சனை. ரோஷன் கேட்குது கண்டிப்பாக பாச்சான்லாம் இருக்காதுல்ல அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்காது. ஓகே கைஸ், சும்மா லிஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த லிஃப்ட்டோட இதை பாருங்கள், மேலே பாருங்கள். இது ஏதோ டைட்டானிக் படத்தில் வர அந்த லிஃப்ட் மாதிரியே இருக்குது. ரோஷன், நீ ஏதாவது ஆட் பண்ணுமா? நல்லா எம்ப்ராய்டரிலாம் போட்டு வச்சுருக்காங்கம்மா. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம மேலே போவோம். இங்கே இந்த டோர் இதை பாருங்கள். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ வந்து இங்கே ஒரு மக்ரோன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, she say it's very good. We can try. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேக்ஸ். பல்ப் மாதிரியே ஒரு சாக்லேட் இதெல்லாம் இருக்குது. இது இந்த ஒரு பீஸ் கேக் வந்து 75 தரணுமா? இது ஏதோ இந்த பேலஸ் மாதிரி. ஆமாம், இந்த பேலஸையே கேக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து அதே பேலஸ் வந்துட்டு மினி கேக். On your left, if you see that white color, that's the new palace of the king.
Oh, okay, okay, okay. Before Emirates Palace, where we go now, Uh-huh. that was a palace for the king. Oh, okay, okay. But now they changed. That's a new one. Look like a Aladdin Palace. Yeah. நீ எடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ஒரு புஃபே செட்டிங் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து லைக் இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் அந்த ஏசியன் கியூசின் மாதிரி. பாருங்கள், ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன பிரியாணி? கொஞ்சமாக எடுத்துக்கோ. பேரே போடாமல் வச்சுருக்கேன். ஓ, சிக்கன் புலாவ், சிக்கன் அச்சாரியா, நெஞ்சு பீஸ். ஓகே, வாங்க. விஜயக்கா, இது ஹலீம். ஸோ இது வந்து கறி, லைக் மட்டன் அந்த இது மாதிரி உள்ளது. இப்போ ஹலீம். இது வந்து ஃப்ரைட் ஃபிஷ்ஷா. இது வந்து கபாபு, சிக்கன் கபாபு. இது அப்புறமா செகண்ட் ரவுண்டு போயிடலாம். ஓகே, வாங்க, நான் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவோம். வாங்க. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்ட கடை பேர் வந்து லால் கிலா. ஸோ இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் அந்த புஃபேயோட அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபார் த சாப்பாடு வந்து ஒரு மீடியம் ஆவரேஜ்னு சொல்லலாம். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு வந்து அந்த பிரியாணி, லைக் சிக்கன் மசாலா பிரியாணி நாங்கள் ஒன்று காமிச்சிருப்போம். ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஃப்ரைட் ஃபிஷ் ஒன்று இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை தவிர்த்து மற்றது எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜாக இந்த நெய்பர்ஹுட் கடைகளில் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கொடுத்த காசுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 75 dirhams. ஸோ அந்த காசுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை தான். பட் எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை இந்த அன்னைக்கு. ஸோ நாங்கள் இது சாப்பிட்டுட்டோம். இப்போ நாங்கள் அடுத்து போகிறதுக்கு தான் அந்த வண்டி வருது, ஷேக் ஜாயத் மாஸ்க். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். ஒரு வழியா அபுதாபியோட ஃபேமஸ் லேண்ட்மார்க்கான ஷேக் ஜயத் கிராண்ட் மாஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். எல்லா பள்ளிக்கும் வர மாதிரி தான் இங்க வரணும்னு நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இல்ல. இங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இது யுஏஇல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலிஜியஸ் லேண்ட்மார்க்ல இது ஒண்ணு. டெய்லி வந்து ஆயிரக்கணக்கான டூரிஸ்டும் சரி, தொழுகிறவங்களும் சரி இங்க வருவாங்க. ஸோ சேஃப்டி அண்ட் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்றதுக்கு செக்யூரிட்டி செக்அப் கொஞ்சம் டைட்டா இருக்கும். பேக் ஸ்கேன் பண்ணுவாங்க, ட்ரெஸ் கோட் செக் பண்ணுவாங்க, அண்ட் எல்லாரும் பீஸா விசிட் பண்ணணும்னு என்ஷூர் பண்ணுவாங்க. இங்க ஒரே டைம்ல 40,000 பேரு வரைக்கும் ஒரு நேரத்துல தொழுவலாம். அதனால உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப பெரிய மாஸ்க்ல இது ஒண்ணுன்னு சொல்லலாம். இந்த பள்ளிக்கு மொத்தம் 82 குழிகள், அதாவது டோம்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து 82 இருக்குது. அது மட்டும் இல்லாம 1000க்கும் மேல தூண்கள் மார்பல்ல அமைக்கப்பட்டிருக்கு. கரெக்டா சன்செட்டுக்கு ஒரு 1 hour முன்னாடி நாங்க போனனால, எங்களுக்கு அந்த சன் ரேஸோட சில இடங்கள் வந்து ஃபோட்டோல வந்து விழுந்துச்சு. ஸோ அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த பள்ளி நேர்ல பார்க்கறதுக்கு. ஒரு மாரியா பிரமிச்சு போய் தான் வந்து நம்ம அந்த இடத்துல நின்னு பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து கிளம்ப கூட எங்களுக்கு மனசே இல்ல. இந்த பள்ளி காலையிலயும் அழகா இருக்கும். இருட்டுக்கு அப்புறம் லைட்ஸ் வந்து ப்ளூ கலர்ல வந்து போடுவாங்க. ஸோ அந்த டைம்லயும் வந்து அழகா இருக்கும். ஆனா நாங்க இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணல. ஏன்னா நாங்க திரும்ப துபாய் 2 hour ரைட் கிட்ட திரும்ப போகணும். டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆயிரும் சொல்லிட்டு நாங்க வந்து இருட்டுறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். இந்த அழகான வியூவோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க எங்க சேனலை முதல்ல பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.
அண்ட் போன வீடியோட பெஸ்ட் கமெண்ட் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோட பெஸ்ட் கமெண்ட் நான் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னுமே துபாய் vlogs வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.